கைலாயத்தில் தேவி பார்வதி செய்த ஒரு விளையாட்டால் உலகமே இருளில் மூழ்குகிறது. அதற்கு பரிகாரமாக பூமிக்கு வந்து தவம் செய்யுமாறு சிவபெருமான் பணிக்கிறார். அப்படி தேவி வந்து தங்கிய வீரமங்கல காடுதான் இன்றைய திருமுல்லைவாயல். அம்மன் தவம் செய்ய அமர்ந்த மாத்திரத்தில் அங்கிருந்த காய்ந்த தர்ப்பை புற்கள் யாவும் அடர் பச்சை நிறமாக மாறி அதிசயிக்க வைக்கிறது. அன்றிலிருந்து அவள் பச்சையம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். ஆனால் அவளது தவத்தை கலைத்து அவளை அடைய முயல்கிறான் அசுரன் சுரபோமன். தேவியை காக்க சிவபெருமான் தனது பெருங்காவல் படையை அனுப்புகிறார். செம்முனி, வால்முனி என சப்த முனிவர்கள், முனீஸ்வரர்கள், பிரமாண்ட குதிரைகள் மற்றும் யானைகளுடன் களமிறங்கி அசுர படைகளை வதம் செய்து எல்லையை காக்கின்றனர். இன்றும் வாழும் சக்தி. அன்று அம்மனுக்கு காவலாக நின்ற அதே வீரம் இன்று திருமுல்லைவாயலில் பிரமாண்ட சுதை சிலைகளாக காட்சி தருகிறது. தீய சக்திகளை விரட்டும் முனீஸ்வரர்களின் ஆக்ரோஷமும் தேடி வரும் பக்தர்களுக்கு குளுமை தரும் பச்சையம்மனின் கருணையும் இன்றும் இந்த மண்ணின் ஆன்மீக காவல்.